வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ ரெண்டாவது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரோமோவில் யார் யாரெல்லாம் நாமினேட் ஆகிறாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருந்தாங்க. பட் யார் தான் நாமினேட் ஆனாங்க அப்படின்றது வந்து ரொம்பவே த்ரில்லிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட மூணு பேர் தான் வந்து இந்த வாட்டி நாமினேட் ஆகிருக்காங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்காம கிட்டத்தட்ட 5 ஓட்டு ஒருத்தருக்கு, 4 ஓட்டு ஒருத்தருக்கு, இன்னொருத்தருக்கு 3 ஓட்டு தான் வந்து கிடைச்சிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப டைட்டான ஒரு நாமினேஷன். இதுல வந்து யாராச்சும் ஒருத்தன் கண்டிப்பா வெளியே போயே ஆகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் வந்து இருக்கு. அது யார் யாருக்கு இந்த நாமினேஷன் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ரவீனா, விசித்ரா அண்ட் நம்மளுடைய விக்ரம், சரவண விக்ரம், இவங்க 3 பேர் தான் வந்து இந்த வாட்டி வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. இது ரொம்பவே கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் தான் சொல்லணும். பிகாஸ் இவங்களை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ரொம்ப கம்மியான வாட்டிங் இருக்கக்கூடியவர் வந்து விக்ரம் தான். இவர் வந்து போவார் அப்படின்ற வந்து இப்பவே வந்து அவருக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் வந்து ரொம்பவே பயப்படுறாரு. அதனால பாத்தீங்கன்னு சொன்னா ரவீனாவை பொறுத்த வரைக்கும் ஒன்னு விக்ரம் இல்லைன்னா தான் போயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிகாஸ் டபுள் எவிக்ஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் இல்லைன்னா விக்ரம் போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் ரவீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விசித்ராவுக்கு வந்து லைட்டா ஒரு யோசனை இருந்துட்டு தான் இருக்கு. என்ன பண்ண போறாங்களோ டீம் அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். மேபி இந்த வாட்டி இந்த ஓட்டிங்ஸ்ல சில சேஞ்சஸ் வந்து பிக் பாஸே கொண்டு வரதுக்கான சான்சஸும் இருக்கு. பிகாஸ் ஏன்னா வந்து இதுக்கப்புறமாவும் விசித்ரா இருந்தாங்கன்னு சொன்னா இவங்களால முன்னேறி போக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு. இதுக்கப்புறமா வரக்கூடிய பிசிக்கல் டாஸ்கா இருக்கட்டும் எல்லா விஷயங்களையுமே கருத்தில் கொண்டு மேபி அவங்க எலிமினேட் பண்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. டபுள் எவிக்ஷன் இருந்தா விக்ரம் ரவீனா போறதுக்கான சான்சஸ், இல்லைன்னா விக்ரம் விசித்ரா போறதுக்கான சான்சஸும் அதிகமா இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் குட் பை.